ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான சிக்கன் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சிக்கனை ஒரே ஸ்டைலில் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அதே நேரம் ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அந்த வாசனை எண்ணெயில் இறங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் மெல்லிசாக நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓரங்கள்லாம் நல்லா அப்படியே ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். எலும்போடு இருக்கிற சிக்கன் பீசஸ் தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கொடுக்கும். 1/2 கிலோ சிக்கன் துண்டுகள் அதை சேர்த்துட்டு அப்படியே இந்த எண்ணெயோட ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது இந்த சிக்கனோட நம்ம வந்து மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 5 பச்சை மிளகாய், அதை வந்து 2 கீறி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா, இது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போது கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் காய் சேர்க்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அதை வந்து ஒரே மாதிரி சைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, வேகாது. அதனால் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். கூடவே வந்து ஒரு பாதி கேரட், ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 கப் போல் வர மாதிரி போதும் நமக்கு. அதையும் உள்ளே சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் சோளம், காஞ்ச சோளம் சேர்க்கக்கூடாது, அந்த ஸ்வீட் கார்ன் கிடைக்கும்ல, அது வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஒருவேளை நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் உருளைக்கிழங்கும் கேரட்டுமே போதும். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் துருவின தேங்காயில் ஃபஸ்ட்டு வந்து 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி புழிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே தேங்காவை மிக்சியில் மாற்றிட்டு இன்னொரு 1 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 2ஆம் தேங்காய் பால். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம சேர்த்துப்போம். கெட்டியான தேங்காய் பாலை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துப்போம். 2வது தேங்காய் பால் இருக்குல்ல, 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு 1 டீஸ்பூன் கசகசா, கூடவே 8 போல் முந்திரி பருப்பு, அதை வந்து ஒரு 20 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம இது கூடவே சேர்த்துட்டு வேக வைக்கணும். அப்போ வந்து அந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், மிளகு, அதுக்கப்புறமா உப்பு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தோம். உப்பு சரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து சூப்பராக வெந்திருக்கு. அதே நேரம் காயெல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இப்போ பார்க்குறப்போ நம்மளோட சிக்கன் குழம்பு அவ்வளோ அழகாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பேருக்கு நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப கெட்டியாக எடுத்துடாதீங்க, அதனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஸ்டியூ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.